இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரை, bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus, we pray. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை பொழிந்தருளும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு திருப்பாடல் 15வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 15வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்றார். பல விஷயங்கள் எப்படி தூய்மையாக இருப்பது அப்படின்னு சொல்லி இதுல நம்ம வாசிக்கிறோம். தூய்மையாக இருப்பதுனால தூய்மையாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது 5வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். திருப்பாடல் 15வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆமீன். இப்படி நம்ம கை கூலி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கை கூலி கொடுப்பதா இருக்கட்டும், அது வாங்குவதாக இருக்கலாம். எந்த விதத்தில் நம்ம செய்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. நீதிமொழிகள் விடுதலை பயண நூல் 23வது அதிகாரத்துல 8வது வசனம் ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி கைக்கூலி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுதலை பயண நூல் 23:8 வாசிக்கிறீங்களா? கையூட்டு வாங்காதே, கையூட்டு வாங்காதே, கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும், நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும். ஆமீன். நேர்மையாக இருக்கணும்னு விரும்பியிருந்தாலும் நம்ம கைக்கூலி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீதிமொழிகள் 17 கொஞ்சம் கேட்கல, சவுண்ட் கம்மியா இருக்கு பிரதர். அப்படிங்களா? வேற எல்லாருக்கும் கேக்குதா இல்ல கேட்கலீங்களா? வேற யாரும் கேட்கலீங்களா? கேக்குது பிரதர், கேக்குது பிரதர். கேக்குது பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்ல கேக்குதுன்னு நினைச்சேன். சரி, ஓகே. நீதிமொழிகள் 17வது அதிகாரத்துல 23வது வசனம் அதில் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கைக்கூலி வாங்குகின்ற நபரை கடவுள் கண்ணிலையில ரொம்ப ஒரு மோசமான ஒரு நபர் அப்படின்றதான் கடவுள் சொல்றாரு. நீதிமொழிகள் 17:23 வாசிக்கிறீங்களா? 17:23 இல்ல பிரதர், விடுதலை பயணம். நீதிமொழிகள் 17:23. அது நீதிக்கு கயவர் மறைவாக கைக்கூலி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றி விடுவார். ஆமீன். ஆமீன். நியாயத்திற்கு எதிரான ஒரு செயல். அதனால நம்ம கைக்கூலி கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது உண்மைக்கு மாறான அநீதியான ஒரு செயல். அது பாவப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு செயல். ஆண்டவர் கடவுளுக்கு எதிராகவும் மனிதனுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு செயல் தான் இந்த அநீதியான ஒரு செயல் தான் இந்த கைக்கூலி வாங்குவதோ கொடுப்பதோ. அதான் அது நம்ம இதயத்தை அது அழகப்படுத்தினோம். ஆண்டவருக்கு அங்கே இடம் இருக்காது. அதுதான் இயேசு ஆண்டவர் சொல்லுவாரு மத்தேயு 6வது அதிகாரத்துல 24வது வசனம். கடவுளையும் மனிதனையும் காசையும் நம்ம சேவிக்க முடியாது. மத்தேயு 6:24 வாசிக்கிறீங்களா? அவர் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினார். எவரும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சோ எல்லாம் நம்ம ஆண்டவரோட ஆவியானவரோட நம்ம ஒத்துழைக்கும் போது வருகின்றதுதான் இந்த தூய்மை அப்படின்றது. ஆனா நம்ம ஆவியானவரோட அவருடைய கிருபையோட ஒத்துழைக்கும் போது, கடவுளோட கிருபையோட நம்ம ஒத்துழைக்கும் போது அந்த நம்ம தூய்மையில் இருக்கின்றோம். நம்ம ஆண்டவர் பேராசையினாலேயோ சுயநலத்தினாலேயோ ஆண்டவரோட நீதியை நம்ம புறக்கணித்து இந்த கைக்கூலியை வாங்கி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை தருகின்றார். கைக்கூலி எடுப்பதை பற்றி ஒரு எடுக்கின்றவராக இருக்கும் போது ஒரு ஆண்டவரோட நீதிக்கு புறம்பான ஒரு செயல், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல், ஒரு புறம்பான செயல், ஒரு பெரிய தவறு. அது நமக்கு
பல விதமான தீங்கு நம்ம வாழ்க்கையில வரும். அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சபையுரையாளர் 7வது அதிகாரத்துல 7வது வசனம். சபையுரையாளர் 7வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஏழுல 7. ஏழா பிரதர்? இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், கைக்கூலி உள்ளத்தை கரைபடுத்தும். ஆமீன். ஆமென். உள்ளத்தை கரைப்படுத்தும். அங்க ஆண்டவருக்கு அங்க இடம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கணும், இல்லை அந்த காசை ஆராதிக்கணும். நம்ம யாரை ஆராதிக்க போகின்றோம்? அதான் இங்க ஆண்டவர் கேட்கிற கேள்வி. உள்ளத்தை கரைப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அது எளிதாக அது கரைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இந்த கைக்கூலி. நம்ம கைக்கூலி கொடுப்பதன் வழியாக என்ன நடக்கின்றது? இன்னும் மத்தேயு 18வது அதிகாரம் 6-9. மற்றவர்களை நம்ம பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றோம். பாவத்திற்கு நம்ம உடந்தையாக இருக்கக்கூடாது. மத்தேயு 18:6-9 வாசிக்கிறீங்களா? என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாயிருப்போருக்கு கேடு. உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. ஆமீன். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது பிரதர். ஓகே. தான் நம்ம பாவத்திற்கு இது வந்து எளிதாக இருக்கின்ற ஒரு விஷயம் நான் சொல்லலை. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையின் ஒரு அடையாளம் இது. எளிதாக இருக்கின்ற ஒரு விஷயமே கிடையாது கைக்கூலி வாங்காம. அது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்றது. முக்கியமா இந்த கவர்மெண்ட் ஏற்றபடியான ஒரு தேவையான ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா கைக்கூலி வாங்குறது வந்து ரொம்ப. இப்பெல்லாம் வந்து தனியார் நிறுவனத்திலேயே வந்து டிசிஎஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஃபோசிஸ்ல எங்கேயோ வந்து பெருசா பிடிச்சாங்க. அது தனியார் நிறுவனத்திலே இந்த மாதிரி பண்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல மட்டும் கிடையாது. எங்க அம்மா வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல என்ன டேபிள்ல வந்து அவங்க வந்து கைக்கூலி வாங்குற நபர் கிடையாது. ஆண்டவர் கிருபையில அந்த மாதிரி கைக்கூலி வாங்குற நபர் கிடையாது. ஆனா டேபிள்ல அவங்களே வந்து கைக்கூலியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. நம்ம அது வறுப்படுத்துவதற்கு விதத்துல ஒரு என்ன சொல்ற 2 விதமான நம்ம வந்து குற்றம் இருக்கு. கைக்கூலி வாங்குற 2 விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சில பேர் வந்து கைக்கூலி நேரடியாக கேட்பாங்க. சில பேர் வந்து செய்ய மாட்டாங்க. செய்யாம நம்ம கைக்கூலி தரணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை வந்து செய்வாங்க. அதனால எப்படி டைரக்டா கைக்கூலி கேட்டாலும் சரி, நான் வந்து இது கிஃப்டா தரேன் அப்படின்னு வந்து எந்த விதத்துல கைக்கூலி நம்ம வந்து பெறுவதோ கொடுப்பதோ வந்து அது வந்து பாவத்திற்கான ஏதுவான ஒரு செயல். நம்ம வந்து அது எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அது செய்யக்கூடாது. ஆண்டவர் சிந்திக்கின்ற விஷயம். அந்த ஆண்டவருக்கு விருப்பமில்லாத விஷயம். அது மற்றவர்களை பாவத்துக்கு நம்ம ஆன்மாவை நம்ம இதயத்தை கடவுளை விட்டு பிரிக்கின்ற ஒரு விஷயம். நம்ம அது கடவுளை கிருபையை நம்ம பெற முடியாது. 2 விதமான கைக்கூலி வாங்குறதுல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து அநீதியான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஏமாத்திக்கிறோம். நம்ம செய்யற தவறை அது வந்து புதுமையா அது வந்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து நம்ம வந்து கடவுள் காட்டுகின்ற பாதையை வந்து மோசமாக்கும். அது வந்து டாக்டரா கூட இருக்கலாம். அவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து இது பண்றதுக்கு நல்லதா கெட்டதான்றது பார்க்கறதுக்கு பதிலாக வெவ்வேறு விதமாக செயல்படுவது. அப்படின்னு கைக்கூலி வாங்கி செய்யப்படக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பம் அருவருப்பான ஒரு செயல். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம நேர்மையானவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு வந்து எல்லா விதமான இந்த தவறான பாதைகளை வந்து ஆண்டவர் பார்ப்பாரு அப்படின்ட்டு
நீதிமொழிகள் 10:9 வாசிக்கிறீங்களா? நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர், கோணலான வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவர். ஆமீன். ஆமென். இப்போ தானியேல் என் வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். தானியேல் வந்து ஒரு அவர் வாழ்க்கையில அவருக்கு எதிராக இருந்தவர்கள், தானியேல் நூல் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவரோட கூட கூட சேர்ந்து வேலை செய்யறோம் பொறாமையில செயல்பட்டு இருக்கும்போது தானியேல் வந்து ஏதாவது தவறு இருக்கா, ஏதாவது தவறு செய்யறாங்களா அப்படின்னு பார்த்து குத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவர் நேர்மையானவராக இருந்ததுனால ஒரு ஒரு தவறும் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஜெபத்தை தவிர. தானியேல் நூல் 6வது அதிகாரத்துல 4-5 வாசிக்கிறீங்களா? ஆனால் மற்ற மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் அரசை கண்காணிப்பதில் தானியேலின் மீது குற்றம் சாட்ட வகை தேடினார்கள். அவரிடத்தில் குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவற்றையும் ஊழலையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் நேர்மையாய் நடந்து கொண்டார். அவரிடம் எவ்வித தவறும் ஊழலும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் இந்த தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறு எதிலும் அவர் மீது குற்றம் காண முடியாது என்றார்கள். ஆமீன். அதாவது நம்ம சமூகத்துல இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. கைக்கூலி வாங்குறது, கைக்கூலி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. அது வந்து அந்த மாதிரி அது இல்லைன்னா வந்து ஒரு விஷயமும் நடக்காதுன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாரும். ஆனா அதெல்லாம் வந்து நீதிக்கு புறம்பான ஒரு செயல். ஏசாயா 1வது அதிகாரத்துல 17வது வசனம், கற்றுக்கொள்ளுங்க, நீதியை தேடுங்க, நீதியில் செயல்படுங்க. அதனாலதான் தானியேலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அற்புதங்களை அவர் வாழ்க்கையில ரொம்ப எளிதாக பார்த்தார். அவர் ஜெபம் முதல் நாளே கேட்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கும். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய அற்புதமான விஷயம். அவர் ஜெபிச்சாருன்னா உடனே கேட்கப்படும். தானியேல் நூல்ல வந்து பார்க்கலாம் நீங்க அதை. ஏசாயா 1வது அதிகாரத்துல 17 வாசிக்கிறீங்களா? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதி நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆமீன். தானியேல் நூல் 10வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. முதல் நாள் அவர் ஜெபித்த முதல் நாளில் அவரோட ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு போட்டுரும். ஏன்னா இந்த மாதிரி நீதியான நபராக இருந்தார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். தானியேல் நூல் 10:12 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உயிர்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். ஆமீன். கைக்கூலி வாங்காம நம்ம நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு ஏற்றபடியாக எல்லா சூழ்நிலையில் நம்ம செயல்படும் போது, திருப்பாடல் 15 போட்டிருக்கிற போது நம்ம வார்த்தைகளில் நம்ம உண்மை பேசுகின்றவர்களாக இருக்கும்போது, ஆண்டவரின் ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்றவராக, அவர் கீழ்ப்படுகின்ற நபர்களாக இருக்கும்போது, நம்ம வந்து கைக்கூலி கொடுக்காமலும் சரி வாங்காம ரெண்டுமே செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெபம் உடனடியாக, அதோட முக்கியமான விளைவு உடனடியாக கேட்கப்படும். ரொம்ப முக்கியமா நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அது இப்ப சரி, நம்ம கைக்கூலி வாங்கியிருக்கோம், இல்ல கைக்கூலி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2 பேருமே வந்து நமக்கு வந்து செய்யற பாவத்திற்கு கழுவாய் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பாவம் செய்த பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும். அது நம்ம மனசு நம்ம வந்து ஒரு உறுத்தம். நம்ம வந்து அது செய்த தவறை நம்ம வந்து சரிப்படுத்த வேண்டியது நம்ம முக்கியமான ஒரு கடமை. அது ஒரு அபிப்பிராயம் கிடையாது. நம்ம கொடுத்த இப்போ காசு வாங்கி இருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி கொடுக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம். அது ஒரு அநீதியான ஒரு செயலுக்கு அது உடந்தையாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா
அந்த அநீதியை நம்ம சரிப்படுத்த வேண்டியது நம்ம வந்து கடமை. ஒவ்வொருத்தரோட கடமை. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல சக்கேயூஸ் இயேசு ஆண்டவரை சந்தித்ததுனால அவர் வந்து செய்யற விஷயம் என்ன? அவர் சொல்றாரு, நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தேன் அப்படின்னு சொன்னா 4 மடங்கு நான் திருப்பி தரேன். அவர் நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்கின்றார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம். அதுல ஜக்கேயூஸ் வா, உன் வீட்டுக்கு நான் வரணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்றார்னு ஒரு அடையாளம் நம்ம நீதியோட செயல்படுவது அப்படின்றது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. ஆமீன். ஆமென். அவர் வந்து எப்போ அவரு பாவத்தை ஏற்றுக்கொண்டாருன்றது மட்டும் இல்ல, பாவத்திற்கு அவர் கழுவாய் செய்வதற்கு தயாராக இருந்தாலோ அப்போ வந்து ஆண்டவர் மீட்பு வருகின்றது. அவருக்கு மீட்பு பெறுகின்றது. இயேசு ஆண்டவர் வந்ததுனால, நம்ம வாழ்க்கையில இருக்கிறாருன்றதுனால நமக்கு மீட்பு வராது. நம்ம அவருக்கு செவி சாய்க்கும் போது நமக்கு மீட்பு. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம நீதியை வந்து நம்ம செய்யும் போது நமக்கு மீட்பு கிடைக்கும். நம்ம திருடிட்டு நம்ம கையிலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அது திருப்பி கொடுக்காம நம்ம நீதி வரும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவருக்கு ஏற்றபடியாக எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம செயல்படும் போது, அவர் கிருபையை ஏற்றபடியாக, அவர் தூண்டுதலுக்கு ஏற்றபடியாக நம்ம எல்லாம் கீழ்ப்படியும் போது நமக்கு வந்து அவரோட கிருபையை நம்ம பெறலாம். அநீதியான ஒரு முடிவா இருக்கலாம். அநீதியா நம்ம வந்து நம்ம என்ன சொல்லணும், நம்ம கைக்கூலி வாங்கினதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து கழுவாய் செய்ய வேண்டியது நம்ம கடமை. இல்லை நம்ம வந்து கைக்கூலி வாங்கினதை நம்ம வந்து இருந்து முடிஞ்சிருக்கலாம், அந்த காசு முடிஞ்சிருக்கும். ஆனா அதை சேர்த்து வச்சு நம்ம திருப்பி தர வேண்டியது நம்ம கடமை. சில நேரத்துல வந்து அது கைக்கூலி திருப்பி தர வேண்டிய நபர் வந்து இறந்துருக்கலாம். மகன் இல்ல பிள்ளைகிட்ட கொடுக்கறது நம்ம கடமை. இல்ல வேற விதமாக நம்ம வந்து அது சரிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. இப்ப சரி, நீங்க வந்து கைக்கூலி கொடுத்துருக்கிறீங்க, கொடுத்ததுனால அதுக்கு அதுக்கு வந்து இப்போ ஒரு கேஸ் வின் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு சில விஷயங்கள், சில தண்டனை கிடைக்க கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இல்ல வந்து ஒரு தவறான ஒரு நபர் வந்து தவறான ஜெயிலுக்கு போறதுக்காக நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதுக்காகவும் நம்ம வந்து அந்த தவறை சரிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அது நீதிக்கு ஏற்றபடியான ஒரு செயல். அது நம்ம கடமை. அது செய்யற வரைக்கும் ஆண்டவருக்கு ஏற்றபடியான நம்ம பிள்ளைங்க கிடையாது. மீட்பு வரவில்லை. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது. நம்ம ஜெபம் கேட்கப்படணும், ஆண்டவர் ஆசீர்வாதம் பெறணும், ஆண்டவன் பிள்ளையாக இருக்கணும், விண்ணகம் நமக்கு தேவை என்றால் நம்ம செய்த தவறை நம்ம சரிப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட. ஆனால் இதுக்கும் சில சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க செய்யற தவறு அப்படின்றது, இப்போ ஒரு ஹிட்லர் காலகட்டத்துல இருந்திருக்கீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஹிட்லர் காலகட்டத்துல இருந்திருக்கிறீங்க. உங்களால அந்த நேரத்துல வேலை என்ன சொன்னா அவங்க வற்புறுத்துறாங்க, நீங்க இந்த தவறை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, தவறு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தல் இருக்கு அப்படின்னா, நீ கைக்கூலி வாங்கி ஆகணும், நீ இதை வந்து அநீதியா சில செயல்கள் நீங்க செஞ்சே ஆகணும், சில கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்துல அந்த பாவத்தின் ஒரு இது குறைகின்றதே ஒழிய, ஆனா அதுக்காக நம்ம வந்து நம்ம என்ன சொன்னா அவங்க வற்புறுத்துறாங்க, நீங்க காசு தந்தாதான் நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதுல சில சலுகைகள் இருக்கு.
அது வந்து அது அந்த தவறு வந்து அது எது குறைகின்றது, அதுக்காக முழுமையா அது வந்து சரிப்படுத்த ஒரு விஷயம் கிடையாது. சரிப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. அத வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த ஜக்கேயுஸின் விஷயத்த வந்து நீங்க நல்லா தியானித்து பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அ முக்கியமான ஒரு விஷயம். யாரை சேமிக்கின்றீர்கள்? யாரை வந்து சேவிக்கின்றீர்கள்? காசை நம்ம சேவிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா கைக்கூலி வாங்குறத நிறுத்த முடியாது. குறுக்கு வழியில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து எனக்கு நிகழணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இதெல்லாம் வந்து அது வந்து வாங்காம இருக்க மாட்டோம். நம்ம கைக்கூலி குடுக்காம இருக்க மாட்டோம். ஆனா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தேன். என் அம்மா வந்து கவர்மெண்ட்ல வந்து அவங்க ரிட்டயர் ஆகும்போது ஜாயிண்ட் டைரக்டர். அதுக்கு அடுத்த படி அப்படின்றது அவர் ஐஏஎஸ் கேடர்ல தான் வந்து அவங்க ரிட்டயர் ஆகும். பல கோடிக்கணக்கான விஷயத்த வந்து அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்திருக்கும். இருக்குது. இப்ப இந்த அ என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த நூன் மீல் ஸ்கீம் அது மட்டும் இல்லாம இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சத்து உணவு வாங்குறது, எந்த கம்பெனிக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க தான் முடிவெடுக்கணும். பல கோடிக்கணக்குல வந்து இந்த வீல் சேர் அந்த மாரிலாம் குடுக்கறதுல அவங்க தான் முடிவெடுக்கணும். பல பேர் தான் நான் சொன்ன மாரி கோல்டு வந்து தங்கத்த வந்து அவங்க டேபிளே வச்சுட்டு போயிடுவாங்க. எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துல பேசுவாங்க. அந்த விதத்த செய்வாங்க. எடுத்தே ஆகணுன்ற விதத்துல. ஒரு கிஃப்ட் மாரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நல்ல விதமா வந்து பேசுவாங்க. மயக்கிற விதமா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து செவி சாய்க்க கூடாது. அது செவி சாய்க்காததுனால, இப்ப அவங்க வாழ்க்கையில நான் கவனிச்சிருக்கிற விஷயம், அவங்க பொருளாதாரத்துல அவங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனை இருந்ததே கிடையாது. ம். எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து சில தவறான முடிவுகள் அவங்க எடுத்திருந்தாலும் வந்து பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. சில இழப்புகள்லாம் இருந்திருக்கும். ஆனா, நம்ம நீதியும் நேர்மையான நபர்களாக இருக்கும்போது, ஆண்டவர் நம்மள வந்து அ அவர் வந்து எப்படி தானியேலுக்கு தந்த அ ஆசீர்வாதம் அதுபோல இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நம்ம வந்து நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவரோ உதவி எங்க அம்மா வந்து அப்பப்போ சொல்லுவாங்க, ஆண்டவரோட உதவி அவங்களோட இருக்கும். அவங்க நீதி செய்கின்றவர்களாக இருந்தால், ஆண்டவரோட உதவி அவங்களோட இருக்கும். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அவங்களுக்கும், அவங்க குடும்பத்திற்கும் இது வந்து அந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, அநீதியாக நம்ம செயல்படுகின்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற மாட்டோம். வந்து அநீதியான விஷயங்கள் நம்ம செய்கின்றவர்களாக இருக்கும்போது, நம்ம ஆண்டவர் கிருபை தடைப்படும். நம்ம ஜெபம் கேட்கும். நம்ம ஜெபிப்போம். நம்ம இதுக்காக ஜெபிப்போம், அது ஜெபிப்போம். அநீதிய செஞ்சுட்டு நம்ம ஜெபம் கேட்கப்படும்னு எதிர்பார்க்கவே முடியாது. மன்னிப்பு கிடைக்காது. பலவிதமான தடைகள் வந்து நிக்கும். பாவம் தடையாக நிக்கும். அதனால ஏன்னா இது வந்து எல்லாரும் செய்றாங்க அப்படின்னு சொல்லி நீதிகரிக்கின்ற நமக்குள்ள வந்து நம்ம சமூகத்துல நெறைய பேர் எல்லாரும் செய்றாங்க. நம்ம தனியா அது செய்யாம இருக்கும்போது அது வந்து அ எல்லாரும் கவனிப்பாங்க. எல்லாரும் நீ வந்து என்ன நீ மட்டும் வாங்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குத்தம் சொல்றது, கண்டுபிடிக்கிறது நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா தானியேலுக்கு அவர் வாழ்க்கையில எல்லாரும் தேடி பார்த்தாங்க. தப்பு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல. அவர் வாழ்க்கையில தப்பே கிடையாது. ஜெபத்தை தவிர, அவரோட ஆன்மீகத்தை தவிர வேற யாரும் ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு ஒரு தீங்கும் வந்து அவங்களால அவர் வாழ்க்கையில கொண்டு வர முடியல. எதிரிகளுக்கு ஒன்றும் இல்லை. தவறான குற்றச்சாட்டை தவிர ஒன்றும் இல்லை. அவருக்கு எதிரா செய்யறது. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நீங்க தயாரா? எளிதாக இருக்கும்னு சொல்லல. சாத்தான் பலவிதமான சூழ்ச்சி. குறுக்கு வழியில நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும். நான் அதுக்கப்புறம் நெறைய பேர உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்ச்சி விதமான நான் வந்து காசு இருக்கவங்ககிட்ட தான் நான் எடுக்கிறேன். அந்த மாரி பலவிதமான சூழ்ச்சி வழியாக பேசுவதற்கு அவன் நம்மள ஏமாற்றுவான். அந்த ஏமாற்றத்திற்கெல்லாம் நம்ம வந்து அகப்படக்கூடாது. நம்ம வாங்குறதையே வந்து நம்ம தவறான வாங்குகின்ற விஷயத்த வந்து நம்ம வெவ்வேறு விதமா அவன் வந்து பயன்படுத்துவான் நம்மள. அதனால கவனமாக இருக்கணும். அவன் சூழ்ச்சிக்கு நம்ம அகப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து இந்த அநீதியான விஷயத்தை கைக்கூலி வாங்குவதோ, குடுப்பதோ நம்ம வந்து செய்யாம இருக்கணும். சில பேர் வந்து இப்போ நீங்க வந்து பைக் ஓட்டிட்டு இருப்பீங்க. சில நேரத்துல ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டீங்க. அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு வந்து டிராஃபிக்ன்னு சொன்னா, ரூல்ஸ்ன்னு சொன்னா, அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கு. இதுக்கு நீங்க இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஃபைன்லாம் தேவையில்ல நீ ரூ. 500 குடுத்து நீ போ அப்படின்னுவாங்க. எனக்கு தெரியும் சில பேர் வந்து ஃபைன கட்டிட்டு போவாங்க. ஃபைன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன கட்டுறேன் அப்படின்னு.
எனக்கு 100 இல்லை 150 இல்லை 200 கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம ஃபைனை கட்டிட்டு போற நபர்களாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு அநீதியாக குறுக்கு வழியில் நம்ம போறதுக்கு போற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அந்த நேர்மை, இன்டெகிரிட்டி, நம்ம பார்த்தாலும் நம்ம கவனிக்கல, ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவரின் கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னு ஆண்டவரின் கண்கள் நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. தி ஐஸ் ஆஃப் காட். நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக 2 குறிப்பீடு 16வது அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. ஆண்டவரின் கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம செய்யும் போது நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்ம மேலான உறவு, ஆண்டவரோட நல்ல ஆழமான உறவுக்கு நம்ம செல்லலாம். 2 குறிப்பீடு 16:9 வாசிக்கிறீங்களா? உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனனாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்கிறோமா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்கிற பிள்ளைகளாக மாற கைக்கூலி வாங்குறதுன்ற ஒரு இப்போ அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவரே வேண்டாம். கைக்கூலி கொடுப்பதுலையும் நம்ம இப்போ ஃபைன், இப்போ பெரிய ஃபைனா நம்ம கட்டி இருக்கிறோம். அடுத்த வாட்டி நம்ம தவற செய்ய மாட்டோம். 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிற முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த வாட்டி செய்யறதுக்கு அந்த தப்பு செய்யலாம். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் உங்க வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டிருக்கோம். கைக்கூலியை வாங்கி இருக்கிறோம், கைக்கூலி கொடுக்கவும் செஞ்சிருக்கோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும். ஜக்கையூஸ் முழு இதயத்தோட கடவுளை திரும்பி வந்ததை போல் எங்க பாவத்திற்கு கழுவாய் செய்கின்ற ஒரு கிருபை எங்களுக்கு தார மாட்டோம். பாவத்தை கழுவாய் செய்வதும் ஒரு கிருபை தான். உம ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரே. ஞானத்தை பொழுது மைண்ட் காஸ்ட் எவ்ரி அன்க்ளீன் ஸ்பிரிட் ஃப்ரம் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு டீச்சர் இல்லை காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம். கொஸ்டின் பேப்பரை தர்றதுக்கு ஒரு காசு கொடுத்து தர நபர்களை கூட இருப்பாங்க. இல்லை, எல்லா சூழ்நிலையும் நீதியோட செயல்படுகின்றவர்களாக இருக்க ஜெபிப்போம். உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. ஞானத்தை பொழிந்தள்ளும். Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.